It's story time. பிடிவாதமா ஒரு செயலை செய்ய தொடங்கி அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்துக்காக மனசை மாத்திக்கிட்டு அந்த செயலை செய்யாம விடுறது நம்ம எல்லோருக்குமே எப்பவாவது ஒரு தடவையாவது நடந்திருக்கும். அத மாதிரி ஒருத்தரோட கதைய இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. கலிங்க நாடுன்னு ஒரு பெரிய நாடு இருந்துச்சு. அந்த நாட்டோட இளவரசி கனகாங்கி ரொம்ப அழகா இருந்ததுனால அவளை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு பல நாட்டு இளவரசர்களும் போட்டி போட்டாங்க. அவளோட திருமணத்தை பத்தி ராஜா அவகிட்ட பேசும்போது கனகாங்கி, உங்க மனசுல எனக்கு யார் பொருத்தமானவரா இருப்பார்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவரையே நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. கனகாங்கியோட மனசுல மாளவ நாட்டு இளவரசனை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அந்த இளவரசன் ரொம்ப பெரிய வீரன் மட்டும் இல்லாம நல்ல குணங்களையும் கொண்டிருந்தான். அதனால அவனை திருமணம் செஞ்சுக்க கனகாங்கி விரும்பினாலும் தன்னோட விருப்பத்தை ராஜா கிட்ட சொல்லாம ராஜா யார முடிவு பண்றாரோ அவரை திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு அவ முடிவு பண்ணியிருந்தா. கனகாங்கி மனசுக்குள்ள மாளவ நாட்டு இளவரசனை விரும்புறது ராஜாவுக்கும் கொஞ்சம் தெரிஞ்சிருந்துச்சு. அவரு கனகாங்கி கிட்ட, நீ மாளவ நாட்டு இளவரசனை தான் திருமணம் செஞ்சுக்கணும்னு நினைக்கிறேங்கிறது எனக்கு புரியுது. ஆனா அங்க நாட்டு இளவரசன் உன்னை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு விரும்புறான். உன்னை திருமணம் செஞ்சு கொடுக்கலன்னா நம்ம நாட்டு மேல படையெடுத்து வரலாம் அப்படின்னு ஒரு முடிவுல அவன் இருக்கிறத நம்ம ஒற்றர்கள் நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. அவன் ரொம்ப கொடியவனாவும் பார்க்கறதுக்கும் பயங்கரமா இருப்பாங்கிறதும் உனக்கே தெரியும். அவனோட படையெடுப்ப நம்ம நாடு தாங்காது, நம்ம நாட்டு மக்கள் தான் கஷ்டப்படுவாங்களே நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ராஜா அப்படி சொன்னதை கேட்டதும் கனகாங்கி, என்னோட நலனை விட நம்ம நாட்டு மக்களோட நலன் தான் ரொம்ப முக்கியம். இந்த திருமணத்தினால இந்த போரை தடுத்து நம்ம நாட்டு மக்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னா என்ன அங்க நாட்டு இளவரசருக்கே திருமணம் செஞ்சு கொடுங்க. இந்த திருமணத்துக்கு நான் மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொன்னா. கனகாங்கி அப்படி சுலபமா சொல்லிட்டாலும் அவ மனசு என்ன பாடுபடும் அப்படிங்கறத ராஜா நல்லா புரிஞ்சுகிட்டு இருந்தாரு. உன்னோட நாட்டு பற்றையும் என் மேல நீ வச்சிருக்கிற நம்பிக்கையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்ன மாதிரி நல்ல எண்ணம் கொண்ட பெண்களோட வாழ்க்கை நல்லபடியாவே அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பினாரு. அந்த கலிங்க நாட்டுக்கு பக்கத்துல கஜகாரண்யம் அப்படின்னு ஒரு பெரிய காடு இருந்துச்சு. அந்த காட்டுல மாயேந்திரன் அப்படின்னு ஒரு மந்திரவாதி இருந்தான். காட்டுக்கு நடுவுல அவன் நிறைய யாகம்லாம் செஞ்சு பெரிய பெரிய தேவதைகள்டேந்து நிறைய வரமெல்லாம் வாங்கி குட்டி சாத்தானெல்லாம் கட்டுப்படுத்துற மாதிரி அவனுக்கு பல மந்திர சக்திகளும் இருந்துச்சு. அந்த மந்திரவாதிக்கு இந்த உலகம் முழுக்க தன்னோட கட்டுப்பாட்டுல கொண்டு வந்து தான் அதுக்கு சக்கரவர்த்தியா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு. அவன் செஞ்ச ஒரு யாகத்திலேருந்து வெளியே வந்த ஒரு குட்டிச்சாத்தான் கிட்ட அவன் இத சொன்னதும், கனகாங்கிய நீ திருமணம் செஞ்சுக்கிட்டா உன்னோட எண்ணம் நிறைவேறும் அப்படின்னு அந்த குட்டிச்சாத்தான் சொல்லிச்சு. ஆனா அது ரொம்ப சவாலான விஷயம். ஏன்னா கனகாங்கிய நீ கட்டாயப்படுத்தி உன்னை திருமணம் செஞ்சுக்க வைக்க கூடாது. அவளா மனசு விரும்பி உன்னை திருமணம் செஞ்சுக்கிட்டா நீ இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தி ஆகலாம். ஒருவேளை நீ கனகாங்கிய கட்டாயப்படுத்தி திருமணம் செஞ்சுக்கிட்டா நீ ஏற்கனவே வச்சிருக்கிற எல்லா மந்திர சக்தியும் உன்னை விட்டு போயிடும் அப்படின்னு அந்த குட்டிச்சாத்தான் சொல்லிச்சு. மாயேந்திரன் தன்னோட மந்திர சக்தியை பயன்படுத்தி கலிங்க நாட்டு அரண்மனைக்குள்ள போய் கனகாங்கியோட அறையில போய் நின்னான். அவனை பார்த்த உடனே கனகாங்கி ரொம்ப பயந்து போயிட்டா. மாயேந்திரன் அவகிட்ட, என்னை பார்த்து நீ பயப்படணுங்கிறது இல்ல, நான் உன்னை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசையில தான் உன்னோட விருப்பத்தை கேட்கறதுக்காக இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னான். கனகாங்கி உடனே, நான் ஒரு அரசகுமாரி, அதனால நான் ஒரு அரசகுமாரனை திருமணம் செஞ்சுக்கிறது தான் சரியா இருக்கும், ஒரு மந்திரவாதியெல்லாம் நான் திருமணம் செஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா. மாயேந்திரன் உடனே, என்னோட மந்திர சக்தியை பத்தி நீ தெரிஞ்சுக்கல அப்படிங்கறதுனாலதான் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற. இந்த அரண்மனையே அப்படியே பெயர்த்து எடுத்துக்கிட்டு போய் காட்டுக்கு நடுவுல என்னால வச்சிட முடியும். நான் நினைச்சா உங்க நாட்டையே பாழாக்கிட முடியும் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு கத்தினான். அவனோட கொடிய உருவத்தை பார்த்து அவன் சொன்ன மாதிரி செய்யறதுக்கு
கண்டிப்பா தயங்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி கனகாங்கிக்கு தோணுச்சு. அவ உடனே மாயேந்திரன் கிட்ட, சரி நான் உன்னை திருமணம் செஞ்சுக்கணும்னா அதுக்கு நான் 3 நிபந்தனைகளை விதிக்கிறேன். அந்த 3 நிபந்தனைகளையும் நீ நிறைவேற்றினா நான் உன்னை திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா. அவளை கட்டாயப்படுத்தி திருமணம் செஞ்சுக்க முடியாது அப்படிங்கறதுனால அது என்ன நிபந்தனை அப்படின்னு மாயேந்திரன் கேட்டான். இந்த நாட்டு மக்கள் 2 மதங்களை சேர்ந்தவங்க, அதனால அவங்களுக்குள்ள அடிக்கடி கலவரம் வருது. ஒவ்வொருத்தரும் தன்னோட மதம்தான் உயர்ந்தது, இன்னொன்னு தாழ்ந்தது அப்படின்னு நினைக்கிறாங்க. இதனால பெரிய பொருள் இழப்பு, உயிரிழப்பு இதெல்லாம் ஏற்படுது. இவங்க சண்டையை விட்டுட்டு ஒத்துமையா வாழறதுக்கு நீ வழி செய்யணும். அதுதான் என்னோட முதல் நிபந்தனை அப்படின்னு சொன்னா. 2வது நிபந்தனை என்னன்னு மாயேந்திரன் கேட்டான். கனகாங்கி சொன்னா, நாட்டு மக்களோட நலனுக்காக எங்க அப்பா நிறைய நல்ல திட்டங்கள் எல்லாம் வகுக்கிறாரு. ஆனா அதை செயல்படுத்த வேண்டிய அதிகாரிகள் லஞ்சம் வாங்குறாங்க. இதனால நல்ல திட்டங்கள்லாம் மக்கள் கிட்ட போய் சேர மாட்டேங்குது. அத மாதிரி லஞ்சம் வாங்குற அதிகாரிகளையும் எங்க அப்பாவால கண்டுபிடிக்க முடியல. நீ அந்த அதிகாரிகள் எல்லாரையும் கண்டுபிடிச்சு அவங்கள எல்லாரையும் திருத்தி நல்லவங்களா மாத்தணும். இதுதான் என்னோட 2வது நிபந்தனை அப்படின்னு சொன்னா. இத சொல்லிட்டு அடுத்த நிபந்தனையா, அங்க நாட்டு இளவரசன் ரொம்ப கொடியவனா இருக்கான். என்ன திருமணம் செஞ்சுக்கல அப்படின்னா எங்க நாட்டு மேல படையெடுத்து வந்து எங்க நாட்டையே பாழாக்கிட போறதா அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அதனால நான் என் மனசு விரும்புற மாளவ இளவரசனை கூட மறந்துட்டு அங்க நாட்டு இளவரசனை திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற முடிவுல இருந்தேன். நீ அங்க நாட்டு இளவரசனோட கொடிய குணத்தை போக்கி அவனை நல்லவனா மாத்தணும். இதுதான் என்னோட 3வது நிபந்தனை அப்படின்னு சொன்னா. உடனே மாயேந்திரன், இப்பதான் நீ மாளவ நாட்டு இளவரசனை விரும்புறதா சொன்ன, அப்புறம் எப்படி என்ன இஷ்டப்பட்டு நீ திருமணம் செஞ்சுக்குவ அப்படின்னு கேட்டான். உடனே கனகாங்கி சொன்னா, என்னோட நாட்டோட நலன் கருதி அந்த கொடியவனான அங்க நாட்டு இளவரசனையும் நான் திருமணம் செஞ்சுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அப்போ இந்த நல்ல செயல்களெல்லாம் நீ செஞ்சு முடிச்சா நான் உன்னை ஏன் திருமணம் செஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு திரும்ப அவங்கிட்ட கேள்வி கேட்டா. உடனே மாயேந்திரன், சரி இப்ப நான் போயிட்டு அந்த நல்ல செயல்களெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உன்னை பாக்குறேன். அது வரைக்கும் நான் ஒரு மாலைய உன் கழுத்துல போட்டு வச்சிருப்பேன். அந்த மாலைய நீ கழட்டவும் கூடாது. உன்னை வேற யாராவது திருமணம் செஞ்சுக்க முயற்சி செஞ்சா அந்த மாலை உடனே பாம்பா மாறி அவங்கள கொத்தி சாகடிச்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு மந்திர மாலைய கனகாங்கியோட கழுத்துல வரவழைச்சான். கனகாங்கி கிட்ட விடை பெற்றுக்கிட்டு அங்கேருந்து அவன் மறுபடியும் கஜகாரண்யத்துக்கு வந்து சேர்ந்தான். அங்க தான் பூஜை செய்யற இடத்துல எல்லா தேவதைகளையும் குட்டிச்சாத்தான்களையும் வர சொல்லி இந்த 3 நிபந்தனைகளையும் எப்படி நிறைவேற்றலாம் அப்படின்னு கேட்டான். அந்த தேவதைகளும் குட்டிச்சாத்தான்களும், இதுவரைக்கும் எங்க கிட்ட யாரும் இத மாதிரி கேட்டதில்ல. எங்க கிட்ட கேட்கறவங்க எல்லாருமே கெட்ட சக்தி தான் கேட்பாங்க. நாங்களும் கெட்ட சக்தியை தான் கொடுத்துக்கிட்டு இருப்போம். பலத்தை வெல்றதுக்கு வேணா எங்களால உதவி செய்ய முடியும். ஆனா மனசை வெல்றதுக்கு அன்பு தேவதையால மட்டும்தான் வழி செய்ய முடியும். அதனால நீ அன்பு தேவதையத்தான் வழிபடணும் அப்படின்னு சொல்லி அந்த தேவதைகளும் குட்டிச்சாத்தான்களும் ஒரே குரல்ல சொல்லிச்சு. மாயேந்திரன் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தான். இத்தனை வருஷம் தான் செஞ்சது எல்லாமே ரொம்ப கொடிய செயல்கள். இனிமே அதை எல்லாத்தையும் விட்டுட்டு அதுக்கு நேர் மாறா அன்பான வழியில தான் போகணும். அப்படி போனாதான் கனகாங்கிய திருமணம் செஞ்சுக்க முடியும். அந்த திருமணம் நடந்தாதான் தன்னால இந்த உலகம் முழுக்க சக்கரவர்த்தி ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சான். அன்பு வழியில போறதா முடிவு பண்ணி அன்பு தேவதைய அவன் வழிபட்டான். அன்பு தேவதை அவன் முன்னாடி வந்து, இத்தனை வருஷம் நீ ரொம்ப கொடிய செயலெல்லாம் செஞ்சிருக்கிற. உன்னோட மனசு முழுசா மாறி நீ அன்பு காட்டுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அப்படி காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நீ தயார் அப்படின்னா நான் உனக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லிச்சு. மாயேந்திரனும் அன்பு தேவதை சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டான். மாயேந்திரன் அந்த நாட்டு மக்களோட கலந்து பழகி தனக்கு தெய்வீக சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மக்களை நம்ப வச்சான். மழை பெய்யாத இடத்துலலாம் மழை பெய்ய வச்சான். விளைச்சலே இல்லாத வயல்களை நல்ல விளைச்சல் விளைய வச்சான். தண்ணியே இல்லாத கிணத்துல தண்ணி வர வச்சான். இதெல்லாம் பார்த்த மக்கள் அவனுக்கு நிஜமாவே
தெய்வீக சக்தி இருக்கு அப்படின்னு நினைச்சு அவனை வணங்க ஆரம்பிச்சாங்க. மாயேந்திரனும் அந்த நாட்டு மக்கள் கிட்ட கடவுள் ஒருத்தர் தான், அவரை வழிபடுறதுக்காக நாம தான் வேற வேற மதங்கள் எல்லாம் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நல்ல போதனைகள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சான். அவன் சொல்ற அறிவுரைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் கேட்க ஆரம்பிச்சு அந்த நாட்டுல இருக்கிற மத கலவரம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சு. மாயேந்திரன் சொல்ற அறிவுரைகளை கேட்டு அவனை பின்பற்றி நடக்கிற எல்லாருமே ரொம்ப நேர்மையா நடக்க ஆரம்பிச்சாங்க. அதுல அரசாங்க அதிகாரிகளும் அதிக அளவுல இருந்ததுனால கொஞ்ச நாள்லயே அந்த நாட்டுல ஊழல்லாம் குறைய ஆரம்பிச்சிச்சு. மாயேந்திரனோட தெய்வீக சக்தியும் அவனோட புகழும் நாடுகள் தாண்டி பல நாடுகளுக்கு பரவ ஆரம்பிச்சிச்சு. அங்க நாட்டு இளவரசன் கூட மாயேந்திரனோட பக்தனாயி அவன் செய்யற கொடிய செயல்களெல்லாம் விட்டுட்டு அவனும் ரொம்ப நல்லவனாயிட்டான். கனகாங்கி சொன்ன 3 நிபந்தனைகளை நிறைவேற்றினதுக்கு அப்புறமா மாயேந்திரன் கனகாங்கியை பார்க்கறதுக்கு அரண்மனைக்கு வரப்போறான் அப்படின்னு தகவல் சொன்னாங்க. ராஜாவுக்கும் அமைச்சருக்கும் கனகாங்கிய மாயேந்திரனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஆனா கனகாங்கி சொன்னபடி 3 நிபந்தனைகளையும் மாயேந்திரன் நிறைவேற்றி கொடுத்ததுனால மாயேந்திரனை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு தயாராவே இருந்தா. மாயேந்திரன் அரண்மனைக்கு வந்து கனகாங்கி கிட்ட எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு செய்திய சொன்னான். நான் மந்திரவாதியா இருந்தப்போ உன்னை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப என்கிட்ட தெய்வீக சக்தி இருக்கிறதுனால உன்னை திருமணம் செஞ்சுக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. நீ முன்னாடி யார திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சு விரும்பினியோ அவரை திருமணம் செஞ்சுக்கிறது தான் சரி. நீ மாளவ நாட்டு இளவரசனையே திருமணம் செஞ்சுக்கிட்டு நல்லபடியா இரு. இத சொல்லிட்டு நான் உன் கழுத்துல போட்ட மாலைய திரும்ப எடுத்துக்கிட்டு போறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். சொன்ன மாதிரியே அந்த மாலையை திரும்ப எடுத்துக்கிட்டு அவங்க எல்லார்கிட்டேருந்தும் விடை பெற்றுக்கிட்டு மாயேந்திரன் மறுபடியும் கஜகாரண்யத்துக்கு போயிட்டான். ராஜா ரொம்ப ஆச்சரியத்தோட மாயேந்திரன் எப்படி இப்படி மாறினான்னு நம்பவே முடியலையே அப்படின்னு அமைச்சர்கிட்ட கேட்டாரு. அதுக்கு அமைச்சர் சொன்னாரு, அவன் முன்னாடி மந்திரவாதியா இருந்தப்போ அவனுக்கு பதவி மோகமும் அதிகார ஆசையும் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஆனா அவன் எப்ப அன்பு வழியை தேர்ந்தெடுத்தானோ அப்பவே அவனோட சுயநலம் அவனை விட்டு போயிடுச்சு. அவனால மற்றவங்களெல்லாம் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. மற்றவங்களோட உணர்ச்சிகளுக்கும் அவன் மதிப்பு கொடுத்து நடக்க ஆரம்பிச்சான். அதனாலதான் அவன் கனகாங்கியோட விருப்பப்படியே மாளவ நாட்டு இளவரசனோட அவளோட திருமணம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலையை திரும்ப வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னாரு. அன்பு வழி எவ்வளவு உயர்ந்தது அப்படிங்கிறது ராஜாவுக்கும் அங்க இருக்கிற மத்த எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாள்ல மாளவ நாட்டு இளவரசனுக்கும் கனகாங்கிக்கும் திருமணம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அவங்க சந்தோஷமா சௌகரியமா இருந்தாங்க. இந்த கதையை பத்தின உங்க கருத்துக்களை பின்னூட்டத்துல கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் பல நல்ல கதைகளை கேட்க ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்புல இருங்க. நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.